Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற செகண்ட் ஓடிஐ மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் காட் ஆஃப் வியூல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த காட் ஆஃப் வியூட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துருவோம். இந்த காட் ஆஃப் வியூட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போத் இன்னிங்ஸுமே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஆவரேஜ் ஸ்கோர் ஓடியோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 150 பிளஸ்ங்கிறதா ஒரு ஆவரேஜ் ஸ்கோரவே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாங்க, ஒரு 5 மேட்ச் பிளே பண்றாங்கன்னா ஒரு மேட்சஸ்ல 2 மேட்சஸ் ஒரு 350 சம்திங் வருமே ஒழிய மிச்ச எல்லா மேட்சுமே 300க்கு மேல போதாங்கிறது கொஸ்டின் மார்க்கா வந்திருக்கு. ஒரு 252 சம்திங் 300 நியர் பை வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேனோட பவுலர்ஸ் தான் வந்து நல்லாவே டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இதுல விளையாண்ட மேட்சஸ்லாம் வந்து பார்க்கும்போது பேட் செகண்ட் பண்ணவங்க சேஸ் பண்ணவங்க அதிகமான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் இப்ப ரீசெண்டா அந்த வெனுல அவங்க பிளே பண்ணது ரீசெண்டா T20 டொமஸ்டிக் லெவல் அந்த ஊர்ல நடந்த மேட்சஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்ண அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்து T20 சம்திங் அந்த மாதிரி மேட்சஸ் தான். ஓடியை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்பாட்டிஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபண்டிஸ் ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், அது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம எக்ஸல் ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் பீப்புள் தாங்க ப்ளே பண்றாங்க. அதாவது காம்பனன்ட் வந்து ரொம்பவே கம்மியான பீப்புள் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல தான் வந்திருக்கு. வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஆப்ல வந்து நம்ம எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸா இருக்கட்டும், ஒவ்வொரு மேட்சுக்கும் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. இப்போ IPL மேட்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 16 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐபோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தணும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா வெனுவை வந்து பாத்துறோம். வெனுவை பொறுத்திருக்கும் ஓவராலா ஒரு 27 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 8 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 18 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் டிராவ் வந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 244. ஸோ ஓடியை பொறுத்திருக்கும் 241 ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்திருக்கும் இங்கிலாந்து தான் வந்து அடிச்சிருக்காங்க. 386 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் 125. அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. அடுத்த ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ஓடியை பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 229 தாங்க. ரீசெண்டா இருந்த லாஸ்ட் 5 ஓடியை பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 229 ஆகும்போது ஒரு 280 ஒரு 290 இந்த மாதிரி நியர்பை தான் வரது வாய்ப்பு. 300 பிளஸ் வருமாங்கிறது கொஸ்டின் தான் இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 68 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 40 விக்கெட்டும் ஸ்பின்னர் 28 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 7 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல இங்கிலாந்து 3 மேட்சஸும் வெஸ்ட் இண்டியன்ஸ் 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இந்த வெனுல ஒரு 4 ஓடிஐ மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, யார் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து நடந்ததுல 50 ஓவர்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 291 ரன் அடிச்சாங்க. அது செகண்ட் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 45 ஓவர்ல அந்த சேசிங் வந்து முடிச்சிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு 3 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் 2 பேருமே 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த மேட்ச் ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் வந்து போயிருக்கு. 141 தான் வந்து எடுத்திருக்காங்க ஓடிஐ மேட்ச்லயே. அதுல இங்கிலாந்து செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது ஈஸியா வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 7 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க.
மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் லோவஸ்ட் ஸ்கோர் தான். 35 ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 125 ரன் தான் வந்து அடிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். 10 விக்கெட்டுமே வந்து இழந்துட்டாங்க. செகண்டா பேட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா 131 ரன் அடிச்சு ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. சேம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் டாமினேட் பண்ணிருக்காங்க செகண்டா போல் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது. அதே நாலாவது மேட்சை பார்க்கும்போது இங்கிலாந்து 386 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் வந்து 50 ஓவருமே வந்து முடிஞ்சிருக்கு. அது பங்களாதேஷ் 280 ரன் வந்து அவங்களுக்கு அடிக்க முடிஞ்சிச்சு. 10 விக்கெட்டுமே வந்து இழந்துட்டாங்க. அதுல 2 இன்னிங்ஸ்லயுமே ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் டாமினேட் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போல் பண்ற டீமுக்கு வந்து நல்லாவே அட்வான்டேஜ் வந்து இருந்திருக்கு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு இந்த வெனுவை பார்க்கும்போது. இதுல ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. இப்ப அடுத்ததான் 2 டீமும் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங், கிரேவஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கரோட்டி, சாஹிப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஆண்ட்ரூ, ரோஸ்டன் சேஸ், அமீர் ஜாகன், மேத்யூ ஃபோர்ட், அல்ஜாரி ஜோசப், குர்ஷக் மோட்டி, ஜோர்டன் செட். சோ இதுதான் வெஸ்ட் இண்டீன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் டீமா வந்து இருக்கு. அதே இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பென் டக்கட், ஜாமி ஸ்மித் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. ஜோ ரூட், ஹாரி ப்ரூக் தான் இந்த டீமோட கேப்டன். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஜாகோ பெத்தல், வில் ஜாக், ஜெமி ஓவர்டன், பிரெடன் காஸ், ஆதில் ரஷீத் அண்ட் மஹ்மூத். இதுதான் இங்கிலாந்தோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்ப இந்த டீம்ல 10 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பிளேயருமே அவங்களோட 10 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அதுல வில்ஜாக், ஜாகோ பெத்தல் பேலன்ஸ் இருக்க ஓவரா 2 பேரும் ஒரு 5 ஓவர் அப்படிங்கறது பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோர்டன் சில், அல்ஜாரி ஜோசப், மேத்யூ ஃபோர்ட் இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவரை பவுல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஓவரை குர்ஷக் மோட்டி, ரோஸ்டன் சேஸ் இவங்க வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கிரேவஸ் அவரு மினிமம் ஒரு 7 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத பாத்துறோம். இதுல பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் மேட்ச் எல்லாமே ஃபிளாப், டோட்டலி ஃபிளாப் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, 10ல ஒரு மேட்சஸ்ல மட்டும் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. T20 இருக்கட்டும், டொமஸ்டிக் லெவலா இருக்கட்டும், ODI மேட்சா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது 10 மேட்ச்ல 1 or 2 மேட்சஸ்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. எல்லா மேட்சஸ்லயுமே இயர்லியான விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது பிரண்டன் கிங் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 50 ஆப்ஷனா தான் வந்து இருப்பாரு. இல்லைன்னா இவர் கன்சலே பண்ணாம இவருக்கு பதிலா நீங்க வேற பிளேயரை கூட ட்ரை பாத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. இந்த வெனுவும் இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஹெட்வெட்லயும் பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. இவருக்கு வந்து ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே வந்து வச்சிருக்காரு. ஓடியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 70+ ஸ்கோருக்கு மேல அடிச்சா மட்டும் தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வருமாங்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்கு. நான் இவரை வந்து கன்சல்ட் பண்ண மாட்டேன். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ற ஒரு 10 டீம் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 2 டீம்ல வேணா இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிரேவஸ் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர், மினிமம் 7 ஓவர் அப்படிங்கறத பவுல் பண்ணிடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா, செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. சோ பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அடிச்சிட்டே போதும். கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. பவுலிங்ல 1 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ட்ரீம் லெவல்ல கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து ஒரு 110+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாரு. சோ கிரேவஸ் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. ஒன் ஆர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கூட கேப்டன்ஸ் கடை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். கரோட்டி, சோ கரோட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. செகண்ட் பேட்னா அவர் நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ரீசன்ட் இந்த மேட்சஸ்ல 10ல 7 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. 1 or 2 எனி 1 மேட்சஸ் மட்டும் தான் செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும். அது கரோட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஒன் ஆர் கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாரு. சோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனு இது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு மேல மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த வெனு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கும் போது கண்டிப்பா கரோட்டி டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு. நான் பர்டிகுலரா ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும்.
சாய் ஹோப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க இவருக்கு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50 ஓவர் அப்படிங்கும் போது அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் கேச்சஸ் மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அடிச்சாவே போதும், கிட்டத்தட்ட ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைச்ச ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் போது கிட்டத்தட்ட ஒரு 100 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு சாய் ஹோப். ஸோ சாய் ஹோப் நீங்க போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஆண்ட்ரூ. ஸோ ஆண்ட்ரூவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஓடிஐ மேட்சஸ் வந்து பிளே பண்ணலாம் சொல்லணும். டொமஸ்டிக் லெவல்ல மேட்சஸ் பிளே பண்ணிருக்காரு, T20 மேட்சஸ் நிறைய பிளே பண்ணிருக்காரு. பட் ஓடிஐ மேட்சஸ்ல சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. ஹெட் டு ஹெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கல. லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர், டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயருக்கு நான் ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குறேன். யாருமே அதுக்கு கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயருக்கு நான் இம்பார்ட்டன் கொடுக்குறேன்னு வச்சீங்கன்னா நீங்க ஆண்ட்ரூக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவரை கேன்சல் பண்ணாம நீங்க வேற பிளேயருக்கும் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ரோஷன் சேஸ் இவரையும் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரோஷன் சேஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பவுல் அப்படின்னா நீங்க ஒரு 50 டாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல தவிர்த்துட்டு வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரோஷன் சேஸ் கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விக்கெட் வரும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ இந்த மேட்ச்ல டாப் ஆர்ல இருக்கக்கூடிய 6 பிளேயர்ல கிரேவஸ், சாய் ஹோப் அண்ட் ரோஷன் சேஸ் இந்த 3 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். 3 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல கூடிய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அது சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ்ல கரோட்டி அண்ட் ஆண்ட்ரூ 2 பேர்ல எனி ஒன் பேரை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இப்போ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பாத்துட்டோம்னா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல சோ இன்னொரு பேர் இருக்காரு அமீர் ஜஹான். சோ அமீர் ஜஹாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல, கிடைச்ச ஆப்ஷனும் பெருசா வந்து ஒரு பயன்படுத்திக்கல. சோ சிங்கிள் ஆப்ஷன் கூட பிளேயர் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஓடிஐல அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குமாங்கிற டவுட்டா தான் இருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பிளஸ்ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் இருந்தா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அந்த ஸ்கோர் ட்ரீம் டீம்ல வருமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. மேத்யூ ஃபோர்ட் கண்டிப்பா நீங்க இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணிக்கங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்திருப்பாரு. மினிமம் 3ல இருந்து 4 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு சுத்தமா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல, மினிமம் 8 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாரு, பெருசா விக்கெட் வந்து கிடைக்கல. பட் இந்த வெனு வேற, அவர் பிளஸ் 2 பவுல் பண்ண வெனு வேற அப்படிங்கும் போது இந்த வெனுல கண்டிப்பா நான் மேத்யூ ஃபோர்ட் இருந்து 3ல இருந்து 4 விக்கெட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ மேத்யூ ஃபோர்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அல்ஜாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாருன்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு 80ல இருந்து ஒரு 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் மட்டும் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த பாயிண்ட்ஸ் ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு இருக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அல்ஜாரி ஜோசப்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்ததான் மோட்டி. குர்ஜாக் மோட்டியை பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்னன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரைட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மேட்ச் குர்ஜாக் மோட்டி செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் இவங்கள்ட்ட இருந்தா பொறுத்த வரைக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வெனுல ஆல்ரெடி பிளே பண்ண வயசுல ரெக்கார்ட்ஸ் வந்து காமிச்சிட்டேன். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்பின்னரா இருக்கட்டும் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க செகண்ட் பவுல் பண்ண கம்பேர் பண்ணும்போது. சோ அப்படி இருக்கும்போது எந்த டீம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணதோ அதுல இருக்க பவுலர்ஸ்க்கு ஃபேவரா நீங்க டீமை வந்து மேக் பண்ணிக்கலாம். ஜோர்டன் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் சோ இவரை நீங்க டிஃபரன்ஸ் விக்கெட் நீங்க போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாத்துக்கலாங்க. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர், டெஸ்ட் மேட்ச் நிறைய வந்து பிளே பண்ணிருக்காரு, ஓடிஐலும் நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஜார்டன் சேல், மேத்யூ ஃபோர்ட், கிரேவஸ், சாய் ஹோப், ரோஸ்டன் சேஸ் இந்த 5 பிளேயருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாங்க. அதுல கரோட்டி அல்லது ஆண்ட்ரூ 2 பேர்ல எனி ஒன் பேரை நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்ஜாரி ஜோசப், மோட்டி 2 பேர்ல என்னோட பேரு நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல இப்போ நான் கொடுத்தா அவனுக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்றதாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ட்ரை பண்ணி வச்சு இந்த மாதிரி ஆப்ஷன் போய் தான் ஆகணும். அடுத்தா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இதுல பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டாப் ஆர்டர்ல சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது 4 பிளேயருமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. பென் டெக்கர், ஜெமி ஸ்மித், ஜே ரூட், ஹாரி புரூக் இதுவரையுமே சிங்கிள் ஆப்ஷன் கூடிய பிளேயர் தான்.
ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டபுள் ஆப்ஷன் வந்து சேர்ந்துறாரு. ஜாக்கப் பெத்தல் மினிமம் 5 ஓவர் இந்த 6 ஓவர் வந்து சம்திங் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. அவர் ஒரு டபுள் ஆப்ஷன் வந்து வந்துடுறாரு. ஸோ டாப் 6ல இந்த 2 டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 2 டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் நீங்க போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல கூட பிளேயர்ல பென் டக்கட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ரீசெண்டா ஒரு பிளே பண்ண ஓடிஐ மேட்சஸா இருக்கட்டும், எந்த மேட்சஸ் ரெக்கார்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்கோர் 45 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓடிஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலர் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பென் டக்கர் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அதனால பென் டக்கரை நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிங்கிள் ஆப்ஷன் பேட்ஸ்மேன்ல. அண்ட் ஜெமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஓடிஐல விளையாடுற டெஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லுங்க. டெஸ்ட் மேட்ச்ல ஒரு சைடு நின்று வேற அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருவாரு. அப்புறம் ஓடிஐல அதுல கொஞ்சம் பாதி, T20ல அதை இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. டெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பிளேயர், ஓடிஐல அந்த அளவுக்கு பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவும் சொல்ல முடியல. இந்த மேட்ச் ஜெமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் இழந்துருவாரு, ஃபாஸ்ட் பாலர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் இயர்லியா விக்கெட் இழந்துருவாரு, ஒரு 35+ ஸ்கோர் இருந்தா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு 10ல ஒரு 2 டீம்ல வேணா இம்பார்ட் கொடுத்துக்கங்க. இல்ல உங்களுக்கு ஜெமி ஸ்மித் ஏன்னா அடிப்பாரு தோணுச்சு அப்படின்னா நீங்க போத் கூட இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட தனிப்பட்ட கருத்து ஜெமி ஸ்மித்துக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து வராதுன்னு நினைச்சு நான் அவர் வந்து 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஜோ ரூட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம் ஜோ ரூட் கூட பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. பட் ஆப்ரேக் பவுலர் ஆல்ரெடி பிரிச்சாக் இருக்கனால ஜோ ரூட்டுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக். சோ ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் சோ கேப்டன்ஷிப் இவர் தான் வந்து பண்றாரு. ஓடிஐக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் பிளேயரா சொல்லலாம். சோ ஓடிஐக்கு தகுந்தாக்குல வந்து பிளே பண்ணுவார். T20 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சோ எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பாலுக்கு தகுந்தாக்குல ரொட்டேஷன் பண்ணிட்டு தவறான பால் வரும்போது மட்டும் அதை அடிச்சு ஆடினா போதும். சோ அந்த ஒரு மைண்ட்ல தான் வந்து பிளே பண்ணுவாங்க. அதை கரெக்டா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கா தான் வந்து இருப்பாரு. சோ அவர்கிட்ட இருந்து ஆவரேஜா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு கிராண்ட் லீக் நீங்க கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தா ஜாஸ் பட்லர். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் T20ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாருங்க. ஸோ ஐபிஎல்ல பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பிளே பண்றாரு. T20ல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் அப்படியே ஆப்போசிட் ஓடிஐ அப்படிங்கும் போது அவர் அந்த அளவுக்கு சூட்டபிளா இருப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா T20 ஃபார்மேட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும், பால்ல இருந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஓடிஐக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் பிளே பண்ணி ஆகணும். அது வந்து அவருக்கு வந்து இன்னும் சப்போர்ட். ஏன்னா தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் சம்திங் T20 பிளே பண்ணிட்டு அந்த டச் அப்ல இருந்து அப்படியே டக்குன்னு ஓடிஐக்கு மாறவும் அந்த டச் அப் அவருக்கு வந்து கைக்கு சேரல அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றாரு, ஒரு 25-30+ ஸ்கோர் எடுத்துட்டாவே போதும். ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. விக்கெட் கீப்பிங் பண்றாரு, இந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90ல இருந்து ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஜாஸ் பட்லருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு, செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் பண்ணும்போது ஃபீல்டிங் மூலமாவே கிட்டத்தட்ட பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பேட்டிங் யாரும் வராரு அப்படிங்கிற பட்சத்துல அவரு ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாக்கப் பெத்தல் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு 80+ ஸ்கோருக்கு மேல அடிச்சிருந்தாரு. அண்ட் பவுலிங் ஆப்ஷனும் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 5 மெயின் பவுலர்ஸோட தான் போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் ஜாக்கப் பெத்தல் தான் வந்து ட்ரை பண்றாங்க. சோ இதுல ஏதாச்சும் பவுலர்ஸ் சேஞ்ச் ஆறாங்க, 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு இன்னொரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். சோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். சோ இப்போதைக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் ஜாக்கப் பெத்தல் தான் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல மினிமம் 5ல இருந்து ஒரு 6 ஓவராச்சும் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் வரையும் இவற்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அப்படியே பவுலிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் வைக்கிறது அப்படி வச்சுக்கிட்டாலும் ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. கண்டிப்பா ஜேக்கப் பெத்தல் வரையுமே பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 80+ ஸ்கோர் வரையும் அடிச்சாரு. இந்த மேட்ச் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு 40+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னு வச்சுட்டாலும் ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது
அவருக்கு வந்து கிடைச்சிடும். அதாவது சிக்ஸஸ் பவுண்டரிஸ் ட்ரை பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல சோ நிறைய நியூ பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். சோ ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 110 இருந்து ஒரு 120+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஜாகப் பெத்தலுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு ஒன் சைட் டீமா தான் வந்து மேக் பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்துக்கு ஃபேவரான டீமா தான் வந்து மேக் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா ஜாகப் பெத்தல நீங்க போத் இன்னிங்ஸ்மே எப்போ வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வில் ஜாக் சோ அவரும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. மினிமம் 5 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றாரு. ஆப்னன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோ பெரிய அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸா தான் இருக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்க பெரிய விஷயமா. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்து பெரிய ஸ்கோர் அடிப்பாரு அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் T20 ஃபார்மேட்ல பிளே பண்ணிட்டு இருக்காரு. இவரும் T20 பிளே பண்றது திடீர்னு வந்து இந்த மேட்ச்ல ஜாயின் ஆனவர் தான். சோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து T20 ஃபார்மேட் தான் கண்டிப்பா இந்த ஜாஸ் பட்லர் எப்படியும் அதே இதுல தான் போவார். ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. எல்லா பாலுமே அடிச்சாருங்கிற மைண்ட்ல கொஞ்சம் இயர்ல விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வில் ஜாக் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கெட் ட்ரை பண்றேன், ஒரு 10ல ஒரு 3 4 டீம் இம்பார்ட்டன் கொடுக்கல, 2 டீம் அட்லீஸ்ட் கொடுக்குறேன்னு நினைச்சுட்டு தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ண எல்லா டீமுக்கும் இம்பார்ட்டன் இருப்பாருங்க கேட்டீங்கன்னா பெரிய டவுட் தான். நான் ரிஸ்க் எடுக்க தயார், ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 டீம்ல மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஜெமி ஓவர்டன் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த விடுவுல ஜெமி ஓவர்டன் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஒரு பவுலரா வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்சும் நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தாரு. கண்டிப்பா இந்த மேட்சும் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரெடன் கிராஸ் பொறுத்தவரை ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு இப்ப கொடுத்துங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க, நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருப்போம். பட் பிரெடன் கிராஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா செகண்டா பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பிரெடன் கிராஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுல்ல நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத். சோ ஆதில் ரஷீத் ஒரு லெக் பிரேக் பவுலர். இவர் பாலை அடிக்கிறது ரொம்பவே சிரமப்படுவாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு பாலை நல்லா கூகுளி பண்ணி பவுல் பண்ணுவாரு, நல்லாவே டேன் ஆகும். இந்த பிட்ச்ல ஸ்பின்னர்ஸுக்கும் நான் ஆல்ரெடி இந்த பிட்ச்ல பிளே பண்ண மேட்சஸ் வைஸ்ல ரெக்கார்ட்ஸ் நான் காமிச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஒரு போத் ஸ்பின்னர் வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் இருந்துச்சு, செகண்டா பவுல் பண்ணும்போது பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எதுவும் இல்ல. ஒரு ஸ்பின்னர்ஸா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா அது ஆதில் ரஷீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவரோட ஸ்பெல்லுக்கு 3 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆவரேஜா 2 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். மஹ்மூத் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஒன்னாரு கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாரு. கண்டிப்பா இந்த வெடுவுல நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு மஹ்மூதா பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஏன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. மொதல் ஓவர் சம்திங் 2வது ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பவர் பிளேக்குள்ளாரே கண்டிப்பா டீமை கொஞ்சம் கிளாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புள்ள பவுலரா வந்து இருப்பாரு. அண்ட் டெத் ஓவர் பவுலராவும் இவர் தான் வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னார் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ இந்த 2 டீம் கூட பிளேயர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பென் டக்கெட் அல்லது ஜாகப் பெத்தல் சோ இந்த மாதிரி காம்பினேஷன் கூட வந்திருப்பாங்க. நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா ஜே ரூட் அல்லது ஹாரி ப்ரூக் 2 பேர்ல எனிவன் பேருக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல பிரெடன் கிராஸ் மஹ்மூத் பவுலிங் ஆப்ஷன்ல இந்த 2 பேரும் கிராண்ட் லீக்ல கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஆப்ஷன் பார்க்கும்போது ஜாஸ் பட்லர் அல்லது ஜெமி ஸ்மித் இந்த 2 பிளேயர்ல 7 பேருக்கு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த மேட்ச் கிரேவஸ் கண்டிப்பா ஒரு கேப்டன் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் ரோஸ்டன் சேஸ் அவரு கூட நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல கரோட்டி சாய்ஹூப் 2 பேருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபிள் பிளேயரா வந்திருப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேத்யூ ஃபோர்ட் அண்ட் ஜார்டன் செல் இந்த 2 பிளேயருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா
மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.